ஆறாவது முறையா தமிழகத்தோட முதல்வரா அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா பதவியேற்றாங்க. சென்னை பல்கலைக்கழக அரங்கத்துல நடந்த விழாவில் ஜெயலலிதாவுக்கு ஆளுநர் ரோசையா பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாரு. ஜெயலலிதா என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். ஜெயலலிதா என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். அது தொடர்ந்து 28 அமைச்சர்களும் பதவியேற்றுக்கிட்டாங்க. இந்த விழாவில் திமுக பொருளாளர் ஸ்டாலின், பொன்முடி, வாகை சந்திரசேகர் உட்பட திமுக எம்எல்ஏக்கள் பலர் பங்கு பெற்றாங்க. பதவியேற்பு விழா முடிஞ்சதும் முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமைச் செயலகத்துக்கு சென்றாங்க. அங்க அவருக்கு தலைமைச் செயலக ஊழியர்கள், பணியாளர்கள் வரவேற்பு அளித்தாங்க. அதன் பிறகு தன்னுடைய அறைக்கு சென்ற அவங்க முதல் நாள்ல 5 கோப்புகள்ல கையெழுத்திட்டாங்க. தேர்தல் பிரச்சாரத்தின் போது தான் முதல்வராக வந்தா தமிழகத்துல படிப்படியா மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமா முதல் கட்டமா தமிழகம் முழுவதும் 500 டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் அப்படிங்கிற கோப்புல கையெழுத்திட்டாங்க. மேலும் தமிழகத்துல காலை 10 மணிக்கு திறக்கப்பட்டு வந்த டாஸ்மாக் இனி 12 மணிக்கு திறக்கப்படும் அப்படிங்கிற உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காங்க. தொடக்க பள்ளிக்கூட மாணவர்களுக்கு காலை இலவச சிற்றுண்டி வழங்கும் திட்டம் மற்றும் பெண்களுக்கு தாலிக்கு 8 கிராம் தங்கம் வழங்கப்படும் அப்படிங்கிற திட்டத்திலையும் கையெழுத்திட்டாங்க. 100 யூனிட் இலவச மின்சார திட்டம், விசைத்தறிக்கு 750 யூனிட் வரைக்கும் கட்டணம் கிடையாது போன்ற திட்டங்கள்ல கையெழுத்திட்டாங்க. இதையடுத்து 28 அமைச்சர்களும் தங்களுடைய அறைக்கு சென்று பொறுப்பேற்றாங்க. அவங்களும் இன்னைக்கே தங்களுடைய பணிகளையும் தொடங்கினாங்க.